ஜூன் 14ஆம் தேதி வைகாசி அமாவாசை. அன்றைய தினம் இந்த இலை மேலே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா தினம் தினம் பணம் வரும். வேண்டாம் என்றாலும் உங்களுக்கு செல்வம் சேரும், ராஜயோகம் உண்டாகும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு இலை மீது இந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. எதை தொட்டிங்க அப்படின்னாலும் அதில் வெற்றி தான் கிடைக்கும். அது என்ன இலை, எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், அதோட சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பித்ருக்கள் சாபம் தீரணும் அப்படின்னா, பித்ருக்கள் தோஷம் தீரணும் அப்படின்னா இந்த இலையை வச்சு தான் நம்ம தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை அதுலலாம் இது மேலே தீபம் ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இதெல்லாம் நீங்கும். இதை சில குறிப்பிட்ட விசேஷ நாட்களில், சிவனுக்குரிய நாளில், முருகனுக்குரிய நாளில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும். என்ன காரணங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏற்றணும் அப்படின்னா தான் நம்ம அந்த தீபத்தோட முழுமையான பலனானது நமக்கு கிடைக்கும். இந்த மாதம் ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வந்திருக்கு. வைகாசி அமாவாசை, வைகாசி கடைசியாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் எப்போ அமாவாசை திதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அன்று காலை 11:50க்கு தான் அமாவாசை திதி ஆரம்பிக்குது. ஜூன் 15ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 9:27 வரையும் அமாவாசை திதி இருக்குது. அன்றைய தினம் அதிகாலையிலேயே கிருத்திகை நட்சத்திரம், அதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்பாக முடிஞ்சிடுது. விடியற்கால வேளையில் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். எப்போவுமே அன்றைய நாள் சூரிய உதயத்தின் போது என்ன நட்சத்திரமோ அதுதான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. இரவு 10:41 வரையும் ரோகிணி நட்சத்திரம் அன்றைய தினம் இருக்குது. சந்திர பகவானுக்கு 27 மனைவிகள் இருந்தாலும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் மீது மட்டும் தனி பிரியம் என்று புராணங்கள் சொல்லுது. இன்றைய நாள் அமாவாசை திதி இல்லையா, அமாவாசை பௌர்ணமி எல்லாமே சந்திர பகவானுக்குரியது. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வந்திருக்கிறதே மிக சிறப்பான விஷயம். அதுலேயும் இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் இருப்பது மிக மிக சிறப்பு. அதனால இந்த நாளை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே சூரிய பகவானுக்குரிய நாள். இந்த ரத சப்தமி நாளில் நம்ம சூரிய பகவானையும் பீஷ்மருக்காகவும் நம்ம தலையில் இந்த அர்க்கப்பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளருக்கு இலையை தலையில் வச்சு நம்ம குளிப்போம். எதுக்கு? நம்மளுடைய முன்ஜென்ம பாவம் போக, பித்ரு தோஷம் போவதற்காக அந்த இலையை வச்சு குளிப்போம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்குது, அமாவாசை திதியும் இருக்குது. அதனால் இந்த வெள்ளருக்கு இலையை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பித்ரு சாபம், பித்ரு தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடைபட்டு கொண்டு நடக்காமல் இருக்கும். இப்போ 100 ரூபா 1000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா, 1,00,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும், அதை நம்ம அடைச்சிருவோம். ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பித்ருக்கடனை நம்ம எப்படி அடைக்க முடியும்? இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசையில் நம்ம வழிபடுவதன் மூலமாக தான் இந்த முன்னோர்களோட சாபத்தை, பித்ரு தோஷத்தை இதெல்லாம் நம்ம போக்க முடியும். அதே போல் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் கரெக்டாக செய்யும்போது அந்த முன்னோர்களோட சாபம், பித்ரு தோஷம்லாம் நீங்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த அமாவாசை வழிபாடுங்கிறது மாதம் மாதமே எல்லாராலையும் செய்ய முடியல. ஏன்னா சில பேர் வேலைக்கு போவாங்க, சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அமாவாசை வழிபாடு சரியாக இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் நம்ம இந்த தீபத்தெல்லாம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பித்ரு தோஷம், பித்ரு கடன் இதெல்லாம் இல்லாமல் நம்ம அப்பன் ஈசனால் இந்த தோஷங்கள்லாம் தீர்க்கப்பட்டு நம் வாழ்க்கை நல்ல வளமாகவும் செழிப்பாகவும் செல்வ செழிப்போடு நம்ம வாழ முடியும். இந்த இலை அப்படிங்கிறது பரிகாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு இலையாக சொல்லப்படுது. இந்த பரிகாரத்துக்கெல்லாம் உங்களுக்கு 1 ரூபா கூட செலவு இல்லை. நம்பிக்கையோட இதை செய்வது மட்டும்தான் அவசியம். இது என்ன இலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எருக்க இலை தான். விநாயகருக்கு மிக முக்கியமான ஒரு பூ இலை அப்படின்னா இந்த எருக்க இலையை சொல்லுவோம். வெள்ளருக்கு இலை, வெள்ளருக்கு பூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த இலை கேட்டதை வாரி வாரி வழங்கக்கூடிய இலை.
ரோட்டு ஓரத்தில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இலை. இந்த வெள்ளருக்கு வேரில் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை செஞ்சு இந்த நீங்கள் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லையும் தேவஸ்தான கடைகள்லையும் இந்த எருக்கம் வேரால் செய்யப்பட்ட விநாயகர் உருவம் இருக்கும். அதை வாங்கிக்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க செய்யும். இந்த எருக்கம் வேர் அப்படிங்கிறது ஒரு சாப நிவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு வேர். அதனால தான் இந்த விநாயகருக்கு வெள்ளருக்கு வேர், வெள்ளருக்கு பூ, வெள்ளருக்கு இலை இதெல்லாம் மிகச்சிறந்த பொருளாக சொல்லப்பட்டுள்ளது. அதன் மூலமாக நமக்கு விநாயக பெருமானோட அருளையும் சிவபெருமானோட அருளையும் பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பொருட்களாக இருக்கு. இந்த வெள்ளருக்கு இலையை இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்குங்க. முதல்ல இந்த வெள்ளருக்கு இலையை முதல் நாளே பறித்து வச்சுக்குங்க. இதை நல்லா கழுவிட்டு நீங்கள் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அதன் மேலே மஞ்சள் கலந்த பச்சரிசி அதை கொஞ்சம் வைங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்திற்கு அதிபதி அப்படின்னா சந்திர பகவான். சந்திர பகவானுக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி. அதனால தான் இன்றைய தினம் இந்த பச்சரிசியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பச்சரிசியை நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது. எந்த விசேஷம்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சள் கலந்த அட்சதை அப்படின்னு அந்த பச்சரிசியை நம்ம போடுவோம். அது மாதிரி மஞ்சள் கலந்த பச்சரிசியை அட்சதையாக எடுத்து அந்த வெள்ளருக்கு இலை மேலே சிறிது இருந்தால் போதும் வச்சுக்குங்க. இதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கு வைங்க. இந்த மண் அகல் விளக்கு புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருக்குது, காமாட்சி விளக்கு இருக்குது, குபேர விளக்கு இருக்குதுன்னு நீங்கள் பித்தளையோ வெள்ளியோ அதை ஏற்றக்கூடாது. இந்த விளக்கானது கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி தான் நீங்கள் ஏற்றணும். இதில் நெய் விட்டும் ஏற்றலாம் அல்லது எண்ணெய் விட்டும் ஏற்றலாம். பஞ்சுத்திரி போட்டு வச்சுக்குங்க. இந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை சொல்லணும். உங்களுக்கு என்ன வேண்டுதல்னாலும் சரி, கடன் சுமையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், திருமணமாக வேண்டும் அப்படின்னாலும் சரி, இல்லை குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னாலும் சரி, உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். இந்த தீபத்தை யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம். ஆனால் மாதவிடாய் தீட்டு இது மாதிரி இருக்கிறவங்க எந்தவித தீட்டு இருந்தாலும் ஏற்ற வேண்டாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அதனால் சூரிய பகவானை நினைத்து கொண்டும் சந்திரனுக்குரிய அமாவாசை திதியும் இருக்கு இல்லையா, அதனால் சந்திர பகவானை நினைத்து கொண்டும் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டும் இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஏற்றுவது தான் சிறப்பு. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே நம்ம கண் திருஷ்டி போவதற்கு நிறைய பரிகாரங்கள்லாம் மாலை 6 மணிக்கு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும். அதே போல் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் ஏற்ற வேண்டும். இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரிஞ்சிருக்கணும். அதற்கு மேலே எரிய வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் வேணாலும் ஏற்றிக்கலாம். நீங்கள் இந்த இலை மேலே இப்படி தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கூட உங்கள் வீட்டில் இருக்காது. சரி, இந்த இலையை இந்த தீபம் ஏற்றி நின்னதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த நாள் தான் இந்த இலையை கால்படாத இடத்துல நீங்கள் போடணும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.